அண்ணே அம்மா இருக்காங்களா மேல? அம்மா மேல இருக்காங்க தம்பி. சரி வாங்க பார்த்துருங்க. அம்மா லக்ஷ்மி வந்திருக்கா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. கல்யாண், அம்மா என்கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ஆசைப்படலனாலும் நான் ஆசைப்படுறேன். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா கொஞ்சம். சரி நீங்க பேசிட்டுங்க, நான் கீழே வெயிட் பண்றேன். அத்தை வாழ்த்துக்கள். ஒண்ணும் புரியலல்ல அத்தை? நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்களே. நான் தான் தப்ப கணக்கு போட்டுட்டேன். என் அத்தை மாறிட்டாங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டாங்கன்னு. இப்பதானே புரியுது அவங்க மனசுக்குள்ள முதல் சந்திப்புல நடந்த உருண்டை சோற கூட இன்னும் மறக்கலன்னு. நான் உங்களை உறவா ஏத்துக்க தயாரா இருந்தேன். ஆனா நீங்க என்னை எதிரியா மட்டுமே பாத்துட்டு இருக்கீங்க. போர்ல கர்ணனை வீழ்த்த போட்ட வேஷம் மாதிரி என்ன சுத்தி வந்து வேஷம் போட்டு வீழ்த்திட்டீங்க. யாராலையும் இப்படி ஒரு தண்டனையை கொடுக்க முடியாது. ஒரு தாய்மைய பறிக்கிற விளையாட்ட இதுவரைக்கும் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க என்ன அனுபவிக்க வைக்கிறீங்க. ரொம்ப நன்றி அத்தை. இப்பவும் என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கலன்னா நான் ஏமாளியா வாழ்றேன்னு அர்த்தம். இனியும் நான் ஏமாற விரும்பல. என் தங்கச்சியும் என்னால ஏமாத்திரக்கூடாது. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். நான் என்னோட தாய்மையை இழக்க தயாரா இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி என்னோட கர்ப்பப்பையை எடுக்க நான் சம்மதிக்கிறேன். ஆண்களுக்கு தான் இது புரியாது. ஆனா ஒரு பொண்ணா இருந்தோம் உங்களுக்கு இது புரியாம போச்சு. பெண்மைக்கான அடையாளத்தை என்னை இழக்க சொல்றீங்க. ஆனா இதனால உங்க மகனும் தான் பாதிப்படைய போறாரு. என்ன பழி வாங்கறதா நினைச்சு உங்க மகனையும் சேர்த்து பழி வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன மலடியா பாக்குறதுலதான் உங்களுக்கு சந்தோஷம்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். என்ன தினம் பார்த்து பழி வாங்கிட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருங்க. ஆனா என் தங்கச்சி வாழ்க்கையை மட்டும் பறிச்சிடாதீங்க. எனக்கும் சேர்த்து என் தங்கச்சி வாழ்ந்துட்டு போட்டோம். லக்ஷ்மி, நான் கேட்டேன், நீ சரின்னு ஒத்துக்கிட்ட. இதுக்கப்புறம் நான் ஏன் உன்னை தொந்தரவு பண்ண போறேன்? உன் தங்கச்சிய மட்டும் இல்ல, உன்னையும் நான் ராணி மாதிரி பாத்துக்குவேன். நம்பிக்கை இல்லையா? உனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எனக்கு ஒண்ணு வேண்டாம் அத்தை. நான் என்ன பண்ணணும், எப்ப கல்யாணம், அது மட்டும் சொல்லுங்க. இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு ஆபரேஷன். 2வது வாரத்திலேயே உனக்கும் உன் தங்கச்சிக்கும் ராஜேஸ்வரி மகன்களுக்கும் கல்யாணம். லக்ஷ்மி, நீ சொல்றதுல எந்த மாற்றமும் இல்லையே. அப்புறம் நீ மனசு மாற மாட்டியே? எங்க அம்மா மேல சத்தியம், நான் கொடுத்த வாக்க மாற மாட்டேன். சொன்ன மாதிரியே நடந்துப்பேன். நீங்க லக்ஷ்மி, நீ ரொம்ப குழப்பிக்காத. ஏன் மனசுல கோவம்லாம் எதுவும் இல்ல. உன்னோட தியாகம் உன்னை எப்படி வாழ வைக்க போகுதுங்கறத நீ போக போக புரிஞ்சுக்குவ.